இப்போ நயினா நாகேந்திரன் கொஞ்ச நாள் முன்னாடி என்ன சொன்னாரு, கரூர் சம்பவத்துக்கு செந்தில் பாலாஜி தான் பொறுப்புன்னு அறிக்கை விட்டார். அது கிட்டத்தட்ட வந்து தாவேகா ஸ்டாண்ட் தானே அது. ஸோ பாஜகவில் இருக்கிறவங்க பெரும்பாலும் எப்படியாவது தாவேகாவை வந்து நம்ம கூட்டணி கொண்டணும்னு ட்ரை பண்றாங்க. அதுல சந்தேகம் இல்லை. அது பாஜக அந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு என்னன்னா வந்து கடைசி நேரத்தில் வந்து பாஜகவை கைவிட்டு அதிமுக தாவேகாவுக்கு போயிட போதுன்னு ஒரு பயம் பாஜகவுக்கு இருக்கு. அதனால பாஜகவை நம்ம மணி கொண்டு வந்துட்டா அதிமுகவும் இங்கேயே இருக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் கொள்கை இதுன்னு சொல்ற பாஜக இருக்கிற இடத்துக்கு நாங்கள் போக மாட்டோம். பாஜகவுக்கும் போக மாட்டோம். பாஜகவோட தொடர்பு கொண்டு இருக்கிற கட்சியோடையும் நாங்கள் டச் வச்சுக்க மாட்டோம்ன்றதான் விஜய் தரப்பு சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயமா பார்க்குறோம் நம்ம. அதனால பாஜக வந்து ஒரு தடவை அட்டாக் பண்ணியிருக்காரு. பாஜக வந்து சில கட்சிகளை மிரட்டி ஊழல் கூட்டணி வச்சிருக்காங்கலாம் பேசினார் அவர் ஆக்சுவலா. ஸோ வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாஜக வந்து மத ரீதியான மத நல்லிணக்கத்தை கெடுக்கிற மாதிரியான விஷயங்களை பாஜக பண்றாங்க அப்படின்ற விஷயத்தை அப்புறம் ஒன்றிய அரசு போன்ற விஷயங்கள்லாம் அவர் சொல்லிட்டு வந்தார். திமுக மாதிரி சொல்லிட்டு வந்தார். இப்போ எல்லாத்தையும் சைலண்ட் ஆக்கிட்டார். எதுவுமே பண்றதில்லை. ஏன்னா ஒரு மாசமா அவர் ஒரு பயத்தில் இருந்தார். ஜனநாயகம் ரிலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாதுன்னு ஒரு பயம். ரெண்டாவது சிபிஐ என்கொயரி போட்டு நம்மளை கூப்பிட்டு என்ன கேட்பாங்க கேள்வி அப்படி ஒரு பயம். 2 பயத்தில் இருந்தார். அந்த அவர் எதிர்பார்த்த மாதிரி 2 விஷயங்களும் நடந்து போச்சு இப்போ ஆக்சுவலா.